ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் சேனல். எனக்கு என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8 சாப்டர் 1 க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகே, க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தி மற்றும் வேளாண்மை. ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Paheli and Bujo went to their uncle's house uncle's house during the summer vacation. Their uncle is a farmer. One day they saw some tools like kurfi, sickle, shovel, plough, etc. in the field. Paheli and Bujo ஒரு நாள் அவங்களோட அங்கிளோடைய வீட்டுக்கு போகிறாங்க சம்மர் வெக்கேஷனில். அவங்களோட அங்கிள் ஒரு விவசாயி. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அங்கிளோட விவசாய நிலத்தில் சில டூல்ஸ் பார்க்குறாங்க. என்னென்ன டூல்ஸ் பார்த்திங்கன்னா குர்ஃபி, சிக்கல், ஷோவல், ப்ளஃப் இது மாதிரி டூல்ஸ்லாம் அவங்களோட அங்கிள் வீட்டில் பார்க்குறாங்க. பூஜா திங்க் பண்ணுறான், ஐ வாண்ட் டு நோ வேர் அண்ட் ஹவு வி யூஸ் தீஸ் டூல்ஸ். எனக்கு ஒன்று தெரியணும், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். யூ ஹவ் லேர்ன் தட் ஆல் லிவிங் ஆர்கானிசம் ரெக்வயர் ஃபுட். Plants can make their own food themselves. Can you recall that how green plants synthesize their own food? Animals, including humans, cannot make their own food. So, where do animals get their own food? என்னென்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் இருந்தால் எல்லா உயிரினத்துக்கும் ஃபுட் தேவை. ஓகேங்களா? ஓகே, பிளான்ட்ஸ் கேன் மேக் தேர் ஓன் ஃபுட். பிளான்ட்ஸால் அவங்களோட ஃபுட்டை அவங்களே அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, எப்படி க்ரீன் பிளான்ட்ஸ் அவங்களோட ஃபுட்டை எப்படி ப்ராசஸ்ஸாக எப்படி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த புக்கில் சொல்லுது. ஓகே, அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் கேன் நாட் மேக் தேர் ஓன் ஃபுட். ஸோ வேர் டூ அனிமல்ஸ் கெட் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம்? அனிமல்ஸாலேயும் இல்லை ஹியூமன்ஸாலேயும் ஃபுட்டை மேக் பண்ண முடியாது. அதனால் நம்ம அனிமல்ஸ் எப்படி ஃபுட்டு கிடைக்குதுன்னு அப்படின்னு ஒரு கொஷின். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய் டு வி ஹாவ் டு ஈட் ஃபுட்? முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், எதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும், ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கொஷின். இங்கே எல்லாருக்குமே தெரியும், உயிர் வாழறதுக்காக தான், ப்ரோட்டீன்ஸ்க்காக, எனர்ஜிக்காக, நம்ம உயிர் வாழறதுக்காக தான் ஃபுட் தேவை. யூ ஆல்ரெடி நோ தட் energy from the food is utilized by organisms for carrying out their various body functions such as digestion, respiration and excretion. We get our food from plants or animals or both. என்னென்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் சாப்பிட்றதுனால எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்ம ஃபுட் சாப்பிட்றோம். எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஃபுட்ஸ் டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஓகே, we get our food from plants or animals or both. நம்ம அனிமல்ஸ் பிளான்ஸ் கிட்ட ஃபுட் எடுத்துக்குது. அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க், கர்ட், பன்னீர், கீ, மீட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட்டு கிடைக்குது. சரிங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். Agricultural practices. When plants of the same kind are cultivated at one place on a large scale, it is called a crop. For example, crop of wheat means that all the plants grown in a field or that of wheat. அதாவது என்னென்னா, நம்ம பெரிய அளவில் நம்ம விவசாயம் பண்ணோன்னா அது க்ராப்புன்னு சொல்கிறாங்க, அதாவது பயிரிடுதல். For example, crop of wheat means that all the plants grown in a field or that of wheat. எல்லா பிளான்ட்ஸுமே ஒரு இடத்துல பயிரிடப்பட்டது, அதாவது வீட். இதை மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்காக இங்கே சொல்லியிருக்காங்க. You already know that crops are of different types like cereals, vegetables and fruits. These can be classified on the basics of the season in which they should grow. India is a vast country. The climatic conditions like temperature, humidity and rainfall vary from one region to another. Accordingly, there is a rich variety of crops grown in different parts of the country. Despite that diversity, two broad cropping pattern and can be identified. These are kharif crops and rabi crops. Sorry for the disturbance. Okay,
என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. என்னென்னா cereals, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். cerealsனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள், தானியங்கள், இதை மாதிரி வந்து அவங்க க்ராப் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃப்ரூட்ஸ் தெரியும். ஓகே, வாங்க கேரிஃப் க்ராப்ஸ், ரேபிக் க்ராப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேரிஃப் க்ராப்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்க வந்து பயிரிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட், சோயாபீன், கிரவுண்ட்நட் அண்ட் காட்டன் அண்ட் கேரிஃப் ஆர் கேரிஃப் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கேரிஃப் க்ராப்ஸுங்கிறது ரெய்னி சீசனில் வந்து அவங்க வந்து க்ராப் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த வந்து நிறைய வாட்டர் தேவையான அளவுக்கு வேணுங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் எடுத்துக்கோங்க, கிரவுண்ட்நட்டுக்கு வந்து நிறைய வாட்டர் தேவை. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெய்னி சீசனில் வந்து இது மாதிரி கிரவுண்ட்நட், சோயாபீன், மைஸ் இதெல்லாம் வந்து ரெய்னி சீசனில் போடுவாங்க. என்னென்ன மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வந்து அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க க்ராப்ஸு. ரேபிக் க்ராப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் டு மார்ச், அதாவது வின்டர் சீசனில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிக் க்ராப்ஸ் ஆர் வீட், கிராம், மஸ்டர்ட் அண்ட் லின்சீட். அவங்களுக்கு வீட்னா என்ன தெரியும், கிராம்னா என்ன தெரியும், மஸ்டர்ட் என்னன்னு தெரியும். இதேமாரி ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து வின்டர் சீசனில் அக்டோபர் டு மார்ச் மாதம் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கேரிஃப் க்ராப்ஸ் இதுதான் பாருங்கள். காட்டன், கிரவுண்ட்நட், மைஸ், ரைஸ் இதுதான் கேரிஃப். தே ஆர் ஜென்ரலி பிளான்டட் இன் ஜூன் அண்ட் ஹார்வெஸ்டட் இன் அக்டோபர். நான் போன பேராகிராஃபில் சொன்ன மாதிரி இந்த பிக்சர்லேயும் சொல்லியிருப்பாங்க. ரேபிட் க்ராப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are generally planted in November and harvested in April. Wheat, barley, peanuts, pea and gram are examples of rabi crops. Okay, வாங்க basic practice of crop production. basic products of crop production பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தியின் அடிப்படை நடைமுறை. ஓகேங்களா? பூஜா திங்க் பண்ணுறேன், why paddy cannot be grown in winter season? பேடினா என்னன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? அது எனக்கும் தெரியாது. நான் வீடியோட லாஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, பேடி ரெக்வயர்ஸ் a lot of water, therefore it is grown only in the rainy season. Cultivation of crops involves several activities undertaken by farmers over a period of time. You may find that these activities are similar to those carried out to grow ornamental plants in your house. These activities or tasks are referred to as agriculture practices, which are listed below. Preparation of soil, sowing, adding manure and fertilization, adding fertilizers and irrigation, protecting from weeds, harvesting, storage. Okay, cultivation of crops. அதாவது நம்ம பயிரிடுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எப்படி பயிரிடுறது அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். முதல்ல நம்ம வந்து சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடியில் தொட்டி வைக்கிறீங்க, தொட்டியில் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு வந்து தக்காளி சீட் எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? தொட்டியில் மண் போடுவீங்க. மண் போட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமாக மண்ணை அப்படியே கொத்தி விடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சீட் போடுவீங்க. சீட் போட்ட பிறகு வாட்டர் ஊற்றுவீங்க. வாட்டர் போட்ட பிறகு உரம் போடுவீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறமேட்டுக்கு தக்காளி வந்தோடனே தக்காளியை பறிச்சுப்பீங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸு வேலைகள் இருக்குது ஒரு சாதாரண மாடி தோட்டத்துக்கே. ஸோ ஒரு சாதாரணமான தக்காளி செடிக்கே இப்போ வந்து ஒரு கல்டிவேஷன் ஆஃப் க்ராப்ஸில் எவ்வளோ வேலைகள் இருக்குமோ அதை இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயிலுங்கிறது மண் தயாரித்தல். அதாவது ஏர் ஓட்டுவாங்கன்னு ஏர் கிடையாது, அதாவது மண்ணை அங்கே தேவையில்லாத செடிகள், புற்கள் இதெல்லாம் வந்து பிடுங்கி போகிறது தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். சோவிங்னு என்னென்னா விதைப்பு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில்னால் ரெண்டுமே பண்ணுவாங்க. என்னென்னா இந்த மண் தேவையில்லாத பொருட்களையும் பிடுங்குவாங்க. அப்புறம் ஏர் ஓட்டுவாங்க, அதையும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயிலில் இருக்குது. சோவிங் என்னன்னு பார்த்திங்கன்னா விதைப்பு. அதாவது ஏர் ஓட்டின பிறகு விதை நடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மேன்யூர்னால் உரம்.
உரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இரிகேஷன் நீர் பாசனம். அடுத்தது ப்ரொடெக்ட் ஃப்ரம் வீட்ஸ்னால் அதாவது இந்த பூச்சிக்கொல்லி அது மாதிரி மருந்துகள்லாம் பார்த்துருக்கீங்கள்ல, அதுதான். ஏன்னா சில ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டுக்கிளி இது மாதிரி இருக்கிறதுனால அதுங்க வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்ருங்க, நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் வந்து ப்ரொடெக்டிங் ஃப்ரம் வீட்ஸ்ங்கிறதுனால பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்டிங்னா உங்களுக்கே தெரியும், அறுவடை பண்ணுவாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்டர் மிஷின் எடுத்துகிட்டு வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க. ஸ்டோரேஜ்னால் அந்த ஹார்வெஸ்டட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து ஒரு சாக்குலேயோ எல்லையாவது ஒரு வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு குடவுன்லேயோ வச்சுருவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பேசிக் ப்ராக்டிஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடெக்ஷன். இப்போ உங்களுக்கு க்ராப் ப்ரொடெக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க ஒன்றா பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். The preparation of soil is the first step to before growing a crop. ஆமாம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு பயிரிடுதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுதான் முக்கியமானது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி வாங்க, நம்ம வந்து ஈஸியானது தான் இது ஒன்றும் அவ்வளோவாலாம் கஷ்டம் கிடையாது. இந்த பேராகிராஃப் நீங்கள் வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதாவது முதல்ல தண்ணீர் ஊற்றி ஏர் ஓட்டுருவாங்க. ஏர் ஓட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அப்படியே சாயிலில் நிறைய மேன்யூர் கொட்டுவாங்க. ஏன்னா மேன்யூர் இருக்கிற சாயிலில் தான் நிறையா க்ராப் பண்ண முடியும். சரிங்களா, அது உங்களுக்கே தெரியும். ஓகே வாங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்ன பேசிக் மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். அண்ட் தென் என்ன பண்ணுறாங்க, சோவிங். ஸ்டீல் ட்ரில் மிஷினை வச்சு அவங்க சோவிங் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னா இரிகேஷன், நீர் பாசனம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர், உரங்கள்லாம் வந்து அவங்க ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அவங்க கொட்டிடுவாங்க. அப்புறம் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் இட்ஸ், பார்த்தீங்களா, பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க. ஹார்வெஸ்டிங்னா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய நல்ல இதுக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து ஹார்வெஸ்டட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் சாக்கில் வச்சு கரெக்டான இடத்துல வந்து வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன். ஓகே வாங்க. அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் விவசாய கருவிகள். நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. விவசாயத்தில் நிறைய இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ப்ளஃப், மண்வெட்டி, கலப்பை, இதெல்லாம் நிறைய டூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க ப்ளஃப்னா என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் பீயிங் யூஸ்டு சின்ஸ் அண்ட் ஏஷியன் டைம்ஸ் ஃபார் ட்ரில்லிங் த சாயில். இந்த ப்ளஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏஷியன் டைம்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த காலத்தில் வந்து நிறைய டிராக்டர்ஸ் இது மாதிரி வந்துடுச்சு ஏர் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஏஷியன் டைம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 காளை மாடுகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டையை வச்சுருவாங்க. கட்டையை வச்சு அது மூலயமா தான் ஏர் ஓட்டுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளஃப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து நான் டிக்ஷனரியோ இல்லை புக்ஸ்லையோ நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, ஹோனா கலப்பை. கலப்பைனா மண்வெட்டி. சாரி, ஹோனா மண்வெட்டி. கரெக்ட். ப்ளஃப்னா கலப்பை, ஹோனா மண்வெட்டி. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, குழி நோண்டுறதுக்கு இதெல்லாம் மண்வெட்டி யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ சிம்பிள் டூல் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் வீட்ஸ்னால் இந்த அதாவது நான் சொன்னல தேவையில்லாத புற்கள் அப்புறம் பூச்சிகள் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, it has a long rod of wood or iron. A strong, broad and bent plate of iron is fixed to one of each end and works like a blade. It is pulled by animals. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளஃப் இமேஜ் நாங்கள் காட்டியிருக்கோம். இப்போ ஹோ இமேஜ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் அந்த பிளேட் சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேட். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் மாதிரி இரும்பு பிளேட்டாக இருக்கும்ல, அதுதான். அப்புறம் மண்வெட்டிங்கிறது உட்டன்லேயும் இருக்கும், அப்புறம் அயன்லேயும் இருக்கும். அந்த ராட் வந்து உட்டன்லேயும் இருக்கும், அயன்லேயும் இருக்கும். ஸோ ஹேண்டிலும் இருக்கும். சில மண்வெட்டிகள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இந்த மண்வெட்டியில் நிறைய இது கொடுத்துருக்காங்க, கிரிப், பீம், ராட், பெண்ட் பிளேட். ஆனால் இதே மாதிரி ஓகே,
இப்போ வந்து மண்வெட்டினா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஹோனா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். சோவிங்னா விதைப்பு. Sowing is an important part of crop production. Before sowing, good quality, clean and healthy seeds of a good variety are selected. Farmers prefer to use seeds which give high yield. என்னென்னா சோவிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னா க்ராப் ப்ரொடக்ஷனில். சோவிங்கிறது விதை விதைப்பார்கள். அதாவது இந்த விதையை வந்து அவங்க வந்து க்ராப்பில் அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயிலுக்கு அப்புறம் அந்த விதைகளை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓல்டன் டேஸ் வந்து அவங்க வந்து ஒரு பீக்கரில் வந்து இந்த ஆக்டிவிட்டி 1.1 பாருங்கள். ஓல்டன் டேஸ் அவங்க வந்து ஒரு பீக்கர்ஸில் வந்து ஃபுல் ஆஃப் அதாவது வீட் சீட்ஸே எடுத்துப்பாங்க. எந்த சீட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட் சீடை எடுத்துப்பாங்க. அப்புறம் வாட்டர் போடுவாங்க. அப்புறமேட்டுக்கு வெயிட் ஃபார் சம் டைம் இருக்குது. எனக்கு தெரியும் அது என்னென்னா, அவங்க வந்து போட்டுருவாங்க. போட்ட பிறகு சில சீட்ஸ் வந்து மிதங்கும், சில சீட்ஸ் உள்ளே போயிருக்கும். உள்ளே போயிருக்கிற சீட்ஸ் வந்து ரொம்பவே குட் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ். அப்புறம் வெளியில் மிதந்துட்டு இருக்கிற சீட்ஸ் வந்து ஒரு அன்குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இதுதான் ரொம்ப ஈஸியான போர்ச் இதில். ஓகேங்களா? ஓகே, ட்ரெடிஷ்னல் டூல் என்ன பண்ணாங்கன்னா, சோவிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் டூலில் அந்த ப்ளஃப் டூல் இருக்குதுங்கள, அந்த காளமாட்டு மேலே அந்த இதை ப்ளஃப் டூலை வச்சு அதுக்கு மேலே வந்து ஃபனல் பெரிய ஃபனல் போடுவாங்க. அந்த ஃபனல் மூலயமா அவங்க சீடிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த காலத்தில் வந்து சீட்ரில்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி சீட்ரில் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி மிஷின்ஸ் மூலயமா அவங்க வந்து இந்த காலத்தில் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ சீட்ரில் நவடேஸ் த சீட்ரில் யூஸ்டு ஃபார் சோவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் டிராக்டர்ஸ். நான் சொன்னேன்ல சீட்ரில், அதுதான் இது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அந்த பிக்சர்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ். இதுதான் இந்த காலத்தில் யாருமே பழைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சீட்ரில் தான் இப்போ இருக்கிறத ரொம்பவே சூப்பரான ஒரு மிஷின். ஓகே, adding manure and fertilizer. The substances which are added to the soil is the form of nutrition for the healthy growth of plants are called manure and fertilizers. Manure and fertilizer எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, உரம் போட்டாங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா ஒரு வளமான ரொம்பவே என்ன சொல்கிறது, எப்படின்னா ரொம்பவே க்ரோத்தான நல்ல பிளான்ட்ஸாக அது வந்து வளரும். இந்த மேன்யூர் போடுறதுனால எந்த பிளான்ட்ஸுமே அழுகி போகாது. ரொம்பவே நல்லா ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் ஃபார்ம்ஸையும் அவங்க வந்து போடுவாங்க. சரிங்களா? ஓகே, இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.